கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவிலே பிரபலமான கார் பந்தய ரேஸ் நடந்து வருகிறது. அந்த மைதானத்திற்கு நல்ல பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கார் பந்தயத்தின் போதும் யாராவது ஒருவர் அங்குள்ள சுவர்களிலே இடித்து விடுவார் அல்லது கார் ரிப்பேர் ஆகி தாறுமாறாக ஓடி அவர் விபத்துக்குள்ளாவார். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் பந்தயங்கள் நடக்கும்போது விபத்துக்கள் ஏற்படுகிறது. அந்த விபத்துக்கள் நடந்த சிறிது நேரத்திலேயே ஒரு டீம் சென்று அந்த இடத்திலே விபத்துக்குள்ளான சுவர், பாதை எல்லாவற்றையும் சரி செய்து உடைந்த வாகனங்களின் ஒரு பகுதி கூட இல்லாதபடிக்கு சுத்தமாக்கிவிடும். விபத்துக்குள்ளான மனுஷனை ஆஸ்பத்திரிக்கு எடுத்து சென்றிருப்பார்கள். அங்கே அவர் மரித்தாரா, காயத்தோடு தப்பினாரா என்பதை குறித்த எந்த செய்தியும் பந்தயத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு அறிவிக்கப்படாது. பார்வையாளர்களும் அதை குறித்து கேட்க மாட்டார்கள். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் 5 பேருக்கு குறையாமல் மரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி மரிப்பவர்களின் ஆத்மா என்னவாயிற்று? கார் பந்தயத்திலே கலந்து கொள்கிறவர்கள் ஒருவேளை மரணம் நேருமாயின் நான் பரலோகத்துக்கு போக வேண்டுமே என்ற கரிசனையோடு தங்கள் ஆத்மாக்களை குறித்து அறிந்திருக்கிறார்களா? அதை அவர்களுக்கு நினைவூட்டுவதற்கு ஏதாயிலும் செய்திருக்கிறோமா? இதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்படுவதில்லை. மரித்த அந்த மனிதனின் பெயர் கூட அங்கே விளம்பரப்படுத்தப்படாது, அங்குள்ள கற்களிலே பதிக்கப்படாது. அப்படியானால் அந்த மனிதன் தடயம் இல்லாமல் மறைந்து போனான். அவனுடைய குடும்பம் மட்டுமே அவனுடைய மரணத்தையோ அவனுடைய காயங்களையோ குறித்து அறிந்திருக்கும். ஒரு பத்திரிகையும் அதை குறித்து வெளியிடாது. பந்தயத்தில் யார் வெற்றி பெற்றார், யார் 2வது 3வது வந்தார்கள், இதை பற்றித்தான் பேசுவார்களே தவிர இவர்களை பற்றி எந்த செய்தியும் வராது. இதையெல்லாம் அறிந்திருந்தும் இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் அந்த பந்தயங்களிலே கலந்து கொள்ளுகிறார்கள். அப்படியானால் தீமையான நிகழ்வுகளிலிருந்து அதற்கு பின்னாலே வருகிறவர்கள் பாடம் கற்றுக்கொள்ள தவறுகிறார்கள். தேசத்துக்காக ஒருவன் மரித்தால் தேசபக்தியை காட்டும், உலகத்துக்காக ஒருவன் மரித்தால் மனித நேயத்தை காட்டும். ஆனால் கார் பந்தயத்தில் ஒருவன் மரித்தால் அது அவனுடைய அறியாமையையும் இன்னதென்று தெரியாத வெற்றி வேட்கையையும் தான் குறிக்கும். அநேக பணக்கார வாலிபர்கள், பணக்கார பெண்கள் இந்த கார் விபத்துக்களை மறித்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு பின் வருகிறவர்கள் அவர்களிடத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வதில்லை. சங்கீதம் 49:14 ஆட்டு மந்தையை போல பாதாளத்தை கடத்தப்படுகிறார்கள், மரணம் அவர்களை மேய்ந்து போடும். 1 கொரிந்தியர் 10:11 இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. வேதாகமத்திலே அநேக தீமையான காரியங்கள் நடந்ததை சுட்டிக்காட்டி அவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த பவுல் நினைவூட்டுகின்றார். இடறி விழுந்த நியாயாதிபதிகள், தவறு செய்த ராஜாக்கள், கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிர்த்து நின்ற தீர்க்கதரிசிகள், அவருடைய முடிவை குறித்தெல்லாம் நாம் வாசிக்கும் போது அவைகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்து உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சங்கீதக்காரன் தான் அனுபவித்த பாடுகளிலிருந்து கற்றுக்கொள்கின்றான். சங்கீதம் 119:71 நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். மற்றவர்களுக்கு சம்பவித்தவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சில சமயம் அதையும் தாண்டி நமக்கே சில தீமைகள் நேரிட பண்ணி அவைகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். கற்றுக்கொண்டு தங்கள் பாதையை நேராக்கி கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கர்த்தர் தாமே நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.